என்னது? நடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குறவன் தான் மனுஷன். தத்துவம் பேசுற நேரம் அது. தத்துவம் நைட் 1 மணிக்கு பேசினா தான் ஒத்துக்குவியா? இல்ல நைட் 3:30 மணிக்கு பேசினா ஒத்துக்குவியா? ஐ லேடிஸ் பிடிச்ச மரியாதை வா. 300 அடி ஹைட்ல உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கறது? அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தாடா. பார்த்தாச்சு இல்ல? சரி வாங்க போலாம். திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு தான் 2 5 இருக்கான்னு கேட்டீங்க. என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போடும். பைசாவை கையில வச்சுட்டு ரொம்ப நேரமா அல்லாடிட்டு இருக்கேன். இந்த 10 பைசா உண்டியில போடலான்னு. 10 பைசா எல்லாம் உண்டியில தான் போட முடியும். வேற என்ன பேங்க்லயா போட முடியும்? இந்த 10 பைசா நீ உண்டியில போட்டு கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்குவேன்? எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும்னு வேண்டிக்குவேன். கடவுளால 10 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமோ? கடவுள் ரிசர்வ் பேங்க் வச்சிருக்காளா? பணம் அடிக்கிற மிஷின் வச்சிருக்காளா? பணத்துக்கெல்லாம் கவுண்டிங் இருக்கு. ஓய், பணத்தை சுத்தி ரிசர்வ் போலீஸ் இருக்கு, மிஷின் கண் இருக்கு. அவ்வளவு ஈஸியா கடவுளால் எடுத்து தர முடியாது. ஓய், நீர் இந்த 10 பைசாவுக்கு என்ன வேண்டிக்கணும் தெரியுமோ? கடவுளே, நேக்கு கடைசி வரைக்கும் கை கால் எடுத்துக்காம இருக்கணும்னு வேண்டிக்கணும். நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட். போயிட்டே இரு. இருமா, இப்ப என் பையன் ஏமா அடிக்கிற? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? இவன் பண்ண காரியத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் ஐஸ் கட்டி எடுத்து ஜாக்கெட் குள்ள போட்டானா? ஐஸ் கட்டியா? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தா பையன் கொழு கொழுன்னு அழகா இருக்கான்னு இடுப்புல தூக்கி வச்சா இச்சி இச்சி முத்தம் கொடுக்கற புறம்போக்கு. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2யும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். சோலி முடிச்சு. ஐயோ செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கேயே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய்